ஹாய் வியூவர்ஸ், நல்லா இருக்கீங்களா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு தி அரம் இன்ஃபோ. உங்களுக்கு நான் பல சமையல் பண்ணி காட்டியிருக்கேன், பொடிங்களை அரைச்சி காட்டியிருக்கேன். இன்றைக்கி எல்லோருடைய விருப்பத்தின் பேரில் ஒரு வட இந்திய ஐட்டமான பாலக் பன்னீர். பாலக்ன்றது ஒரு கீரை, சாதாரண கீரை தான். அந்த கீரையில் பன்னீர் அப்படின்றது பசும்பால்னால் செய்யக்கூடிய ஒரு கட்டி, வெண்ணெய் கட்டி மாதிரி ஒரு கட்டி, இது பாலில் செஞ்ச ஒரு ஐட்டமு. அதை ரெண்டும் கலந்து ஒரு வட இந்திய ஐட்டமை நம்மளுடைய பாணியில் நாம் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் செய்ய சொன்னாங்க. அது நான் உங்களுக்கெல்லாம் செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றது பார்த்துட்டு செய்முறையை பார்ப்போம். வாங்க, வெல்கம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பாலக்கீரை, வெங்காயம், தக்காளி, பன்னீர், பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பூண்டு, பச்சை மிளகா, கிராம்பு, பட்டை, சீரகம், விரிஞ்சி இலை, மஞ்சப்பொடி, தனி மிளகாய் பொடி, வெண்ணெய், பட்டர், தயிர். தயிர் இல்லைன்னு சொன்னால் ஆக்சுவலாக க்ரீம் தான் போடணும். க்ரீம் போட முடியாதவங்க வீட்டில் இருக்கிற தயிரை கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் புளிப்பு இருக்கக்கூடாது, அது பார்த்துக்குங்க. இவ்வளோ தான் தேவையான சமாச்சாரம். இனி செய்முறையை நாம் செய்ய தொடங்கலாம். முதல்ல பாலக்கை கொதிக்க வைக்கிறதுக்கு தேவையான தண்ணீர் நான் ஒரு பேனில் எடுத்திருக்கேன். இப்போ நாம் அடுப்பை மூட்டிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் ஒரு 1/4 கிலோலேருந்து 300 கிராம் வெயிட்டுக்கூடிய கீரையை எடுத்து இதில் போட்டு கொதிக்க வைக்கலாம். இந்த பாலக்கீரையை அதில் நாம் போட்டு கொதிக்க வைக்கலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, கலரே மாறக்கூடாது, அது பார்த்துக்குங்க. முதல்ல கீரையை நல்லா 2-3 தடவை அலசி வச்சுக்கணும். இல்லைன்னா மண்ணோடலாம் போட்டிங்கன்னாக்கா அது சரியாக வராது. பாருங்கள், தண்ணியில் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது நிறைய நேரம் கொதிக்க விட்டால் கலர் மாறிடும். அப்படி கலர் மாறாத அளவுக்கு பக்குவமாக பார்த்து எடுக்கணும். இதுதான் கொஞ்சம் ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டு. பாலக் பன்னீர்னாக்கா அது அந்த க்ரீன் தன்மை மாறாமல் கொஞ்சம் கொதிக்க வைக்கிறதுல தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேங்க. பாருங்கள், கீரை வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் கொதிக்கணும், அது பார்த்துக்கோங்க. இது நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் இதை எடுத்து கொஞ்சம் கோல்டு வாட்டரில் போட்டுட்டு கீரையை அதை நல்லா தண்ணி இல்லாத புழிஞ்சு எடுத்து மிக்சியில் அரைப்பாங்க. அது ஒரு மெத்தடு. நாம் அப்படி இல்லாமல் தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டு ஆற வச்சு நாம் இது பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தடில் இருக்குது. நாங்கள் கீரையை கொதிக்க வச்சு தனியாக வடிகட்டி எடுத்து இங்கே வச்சுக்கிட்டேன். இந்த கீரையோட 2 பச்சை மிளகா துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி, இதை சேர்த்து வச்சு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நைஸாக அரைச்சிடணும். அரைச்சி மிக்சியில் தனியாக இதை எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிடலாங்க. நம்ம
வச்சுருக்கேங்க. வானல் வந்து அடுப்பு மூட்டி வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன், தோராயமாக 2 டேபிள் ஸ்பூன். இதில் ஒரு 2 லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை, சீரகம், பூண்டு, நறுக்கி வச்ச பூண்டு. இந்த பூண்டு அதிகமான மனம் தரும் நமக்கு, அதனால் இந்த பூண்டு. இதுக்கு தேவையான வெங்காயம், இதில் 2 வகையான ப்ரிப்பரேஷன் இருக்குங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, தக்காளி வெங்காயத்தை நல்லா இப்படியே இது போல் வதக்கிட்டு கீரையை சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் பல்லில் படுற மாதிரி இருக்கும். அது சில பேருக்கு டேஸ்ட்டு பிடிக்கும். சில பேருக்கு எந்த இதுவும் இல்லாத அது நைஸாக இருக்கணும்னு விரும்புவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா இதையே கூட அரைச்சிடுவாங்க. ஒரு கை தக்காளி, இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 1/2 தேக்கரண்டி. நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால 2 தேக்கரண்டி மிளகாத்தூள். கரம் மசாலா அல்சர் இருக்கிறவங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பார்த்து கரம் மசாலா குறைச்சலாக போட்டுக்கோங்க. போட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு. நல்லா வதங்கிடுச்சுங்க. கண்ணாடி பதத்தில் வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுலேயே கீரையை போட்டு செஞ்சனாலும் பாலக் பன்னீர் பண்ணிடலாம். ஆனால் நான் குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கணுன்றதுக்காக இதை நான் கொஞ்சம் அரைக்க போகிறேன். அரைச்சி போட்டாக்கா பசங்களுக்கு நல்லா இருக்கும். இதை பாருங்கள், இதையும் நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது போல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது நாம் கொஞ்சம் வெண்ணெயை தான் மறுபடியும் சேர்த்துக்கிட்டு அடுப்பை மூட்டிட்டு ஒரு தேக்கரண்டி வெண்ணெயை எடுத்துக்கிட்டேன். நல்லா விரும்பி சாப்பிடுது பெரியவங்க தான். ஆனால் கொஞ்சம் வெண்ணெயை நான் கொஞ்சம் அதிகமாக செய்யறதால பயப்படாதீங்க. ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிடலாம். இதோடு நான் செஞ்சு வச்ச அந்த கீரைனுடைய இதை இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட க்ரீம் சேர்க்கணுங்க. க்ரீம் இல்லாதவங்க தயிரை கூட சேர்த்துக்கலாம். புளிப்பே இல்லாத தயிர். ஒரு 2.5 ஸ்பூனு, நான் சின்ன ஸ்பூன், அது ஒரு 2.5 ஸ்பூன்ஸ். கடைசியாக இதோட பன்னீர் சேர்த்தோன்னா அருமையான பன்னீர் பாலக் தயார். இதுக்கு சுவை ஏற்றத்துக்காக கஸ்தூரி மேத்தின்னு சொல்லிட்டு கடைங்களில் கேட்டால் சொல்லுவாங்க.
அந்த கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் அருமையான பன்னீர் பாலக் தயார். இதை உங்களுக்கு நான் ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்ட சொல்கிறேன். ஓகே, பிளேட் பண்ணிடலாங்க ப்ரெசன்டேஷனுக்காக. அருமையான பாலக் பன்னீர் தயாருங்க. இது சப்பாத்தியோட, நானோட, நம்ம ஊருக்கு இது நான் தென்னிந்திய மெட்ராஸ் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். மெட்ராஸ் ஸ்டைல்லே பாலக் பன்னீர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம தோசையோட, இட்லியோட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கும் செஞ்சால் பத்துமா டேஸ்ட் பண்ணி நானே பார்க்குறது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப பிரமாதமாக வந்துட்டு சூப்பராக இருக்குது, டேஸ்டியராக இருக்குது. ஹோட்டலில் போனால் இவ்வளோ சுத்தமான இன்க்ரீடியன்ஸு ஹைஜீனிக்காக நமக்கு தேவையான மாதிரி பண்ணிக்க முடியாது. ட்ரை பண்ணுங்கள், எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி. தேங்க்யூ. இந்த சமையல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அரம் இன்ஃபோ ப்ரோக்ராம்லேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சமையல் கலைகள் பரவட்டும், உலகம் எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வகையிலும் இன்பத்தை பெறட்டும். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்றது தான் என்னுடைய கொள்கையே. அதை நீங்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு ஒத்துழைச்சி செஞ்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம்.